ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மழலை 2. நக்ஷத்ராவை கையில் பிடிக்க முடியவில்லை. திடீரென இப்படி ரித்விக் முன் வந்து நிற்பான் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தனை சந்தோஷத்தோடு துள்ளி திரிந்து கொண்டிருந்தாள். அவளின் சந்தோஷம் கஜேந்திரனையும் தொற்றிக்கொள்ள, டேய் பார்த்துடா, கீழே விழுந்து வைக்க போற என பாசமாக கூறினார். அதில் திரும்பி அவரை பார்த்து ஒரு பறக்கும் முத்தத்தை தன் தந்தைக்கு பரிசளித்தவள் வீடு முழுக்க பட்டாம்பூச்சியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்க, அவளின் புன்னகையும் சந்தோஷமும் அங்கிருந்த அனைவரையும் தொற்றிக்கொண்டது. எப்பவும் இந்த குட்டி இப்படியே சந்தோஷமா இருக்கணும் என அன்போடு மனதார காஞ்சனா வாழ்த்த, பெரியவங்க ஆசீர்வாதம் அப்படியே படிக்கட்டும் என்றார் இந்து. வளர்ந்தாலும் இன்னும் அவ மனசளவுல குழந்தையாவே இருக்கா கஜா. அவளை புரிஞ்சு நடந்துக்கும் ஒருத்தனா பார்த்து அவன் கையில நம்ம பிள்ளைய பிடிச்சு கொடுக்கணும். அப்போதான் அவ எப்பவுமே சந்தோஷமா இருப்பா. இந்த குழந்தைத்தனம் மாறாம பாதுகாக்கும் ஒருத்தன்தான் அவளுக்கு சரி என்று காஞ்சனா உணர்ந்து பேசிக்கொண்டிருக்க, சற்று தள்ளி பால்கனியில் நின்று அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த ரித்விக்கின் மேல் கஜேந்திரனின் பார்வை படிந்தது. நக்ஷத்ரா பெரியவளாக ஆனதில் இருந்தே கஜேந்திரன் மனதில் இப்படி ஒரு ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்போது வரை வெளிப்படையாக இதை பற்றி காஞ்சனாவிடம் எதுவும் பேசி இருக்கவில்லை கஜேந்திரன். சரியான நேரம் வர அவர் காத்திருந்தார். ரித்விக் தன் அக்கா மகன் என்பதற்காக மட்டும் இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வரவில்லை. தன் மகளிடம் அவன் பழகும் முறை அவளை மாற்ற நினைக்காமல் அப்படியே ஏற்றிக்கொண்டது என எல்லாமே அவருக்கு மன நிறைவை தந்தது. இந்துவின் பக்க உறவினர்கள் சிலர் எப்போதாவது விடுமுறைக்கு செல்லும் சில நாட்களிலேயே, வயசு பொண்ணு இப்படி சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, இப்படி ஓடி விளையாடக்கூடாது, பொறுமையா நடந்து வரணும், வளர்ந்துட்ட இன்னும் குழந்தையா நீ என அவளுக்கு நல்லது சொல்வதாக நினைத்து அவளின் இயல்பை மாற்றவே முயல்வர். இதையெல்லாம் கண்டே கவலையாக இருந்தவருக்கு நக்ஷத்ரா 10ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் இப்படியொரு எண்ணம் முதலில் உண்டானது. வழக்கமாக விடுமுறை நேரங்களில் நக்ஷத்ரா இந்துவின் அம்மா வீட்டிற்கு செல்வாள். இல்லையெனில் காஞ்சனா தன் பிள்ளைகளோடு இங்கே வருவார். இப்போது காஞ்சனாவின் பிள்ளைகள் வளர்ந்து விட்டதால் 10ஆம் வகுப்பு அரையாண்டு விடுமுறையில் இருந்த நக்ஷத்திராவை இங்கே அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்தார் காஞ்சனா. இந்துவுக்கு அதில் அவ்வளவாக உடன்பாடில்லை. காஞ்சனா மேல் எந்த மன வருத்தமும் இல்லை என்றாலும் கலாவின் நடவடிக்கைகள் இந்துவுக்கு எப்போதுமே பிடிக்காது. ஏதாவது விசேஷ நாட்களில் அங்கே போகும்போதே ஏதோ தன் அண்ணனை மொத்தமாக தன்னிடம் இருந்து கூட்டமாக சேர்ந்து பறித்து கொண்டு விடுவார்கள் என்பது போல்தான் இருக்கும் அவரின் நடவடிக்கைகள். இதில் விடுமுறைக்கு வேறு அங்கே சென்று தங்கினால் அவர் எப்படி நடந்து கொள்வாரோ என தயங்கிய இந்து நக்ஷத்திராவை மட்டும் அனுப்ப சொல்லிவிட்டாலும் அதற்குமே பெரும் தயக்கத்தோடுதான் சம்மதித்து இருந்தார். டெல்லி சென்று இருந்தபோதுதான் ஒரு முறை விளையாட்டுத்தனமாக நக்ஷத்திரா எதையோ செய்ய போய் காஞ்சனாவின் நாத்தனார் கலா இவளை அடிக்க வந்துவிட்டார். அப்போது அவளை ரித்விக் தான் காப்பாற்றியிருந்தான். அவரின் அதட்டலுக்கே பயந்து அழுத நக்ஷத்ரா ரித்விக்கின் பின்னே சென்று மறைந்தாள். இது வேறு அவரை எரிச்சலாக்க, அடச்சி தள்ளி நில்லு என்றார் கலா. என்ன அத்தை பிரச்சனை? சின்ன பொண்ணு தானே, அவளையே மிரட்டுறீங்க என்றான் ரித்விக். என்ன சின்ன பொண்ணு? அதான் 7 கழுத வயசாகுதே என்றவரை என்ன செய்வதென தெரியாமல், இப்போ என்ன செஞ்சா, எதுக்கு திட்டுறீங்க என பேச்சை மாற்றினான் ரித்விக். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடாம விளையாடுறாளாம் விளையாட்டு, இன்னும் என்ன சின்ன பாப்பாவா இவ என்றார் மனோஜ். பாவனா, தர்ஷினி மூவரும் அவர்களின் தோழியின் பிறந்தநாள் விழாவிற்கு சென்று இருந்தனர். அப்போதே தொழிலில் பங்கெடுக்க தொடங்கி இருந்த ரித்விக் ஒரு மீட்டிங் செல்ல வேண்டி உடை மாற்ற எண்ணி வீட்டிற்கு வந்திருந்தான். தனியே பழக்கமில்லாத இடத்தில் எவ்வளவு நேரம்தான் சும்மா இருக்க முடியும்? அதில் நக்ஷத்திரா ஏதோ விளையாடி கொண்டிருக்க அந்த சத்தம் தன் தூக்கத்தை கெடுப்பதாக சொல்லி அமர்க்களம் செய்து கொண்டிருந்தார் கலா. அத்தை, அவ சின்ன பொண்ணுதானே,
தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு ஏதோ விளையாடி இருப்பா, விடுங்க என்றான் ரித்விக். என்ன ரித்வி, நீயும் இப்படி பேசுற? இவ சின்ன பொண்ணா? வயசுக்கு தகுந்தது போல நடந்துக்க தெரியாதா? என்ன பொண்ண வளர்த்து இருக்கா இவங்க அம்மா? நம்ம வீட்டிலும் பொண்ணுங்க இல்ல, இந்த வயசுல இப்படிதான் விளையாடிட்டு இருந்தாங்களா என்றார் ஆத்திரத்தோடு கலா. அத்த, இது தப்பு. இவ மேல கோபம்னா நீங்க இவளை மட்டும் திட்டுங்க. மாமியையெல்லாம் பேசுறது சரி கிடையாது. அதோட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி இல்லைங்கிறதுக்காக யாரும் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றது சரியில்லை என்றான் ரித்விக். என்ன ரித்வி, நீ இவளுக்கு இப்படி சப்போர்ட் செய்யற என்று சந்தேகமாக கலா கேட்க, அவ எங்களை நம்பி இங்க வந்து இருக்கா அத்த. சின்ன பொண்ணு, அவங்க அம்மாவை விட்டு இதுவரை தனியா எங்கேயும் வந்ததே இல்ல. அம்மாவும் அப்பாவும் இல்லாத வீட்டுல நேரத்துல இப்படி அழுதானா நல்லாவா இருக்கு என்றான் ரித்விக். அதுக்காக என அவர் அப்போதும் தொடங்கவும், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அத்த, நான் உடனே கிளம்பணும் என்றவன் கையோடு நக்ஷத்திராவையும் அங்கிருந்து அழைத்து சென்றான். அவர் கண்ணில் இருந்து மறையும் வரை அமைதியாக இருந்தவன் இன்னும் அவள் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு, நக்ஷு, இங்க பாரு, இப்போ எதுக்கு அழற எனவும் சிறு அழுகை குரலில், நான் எதுவுமே செய்யல ரிதுவத்தான், அமைதியா விளையாடிட்டு தான் இருந்தேன். அப்போதான் அந்த பொம்மை கீழே விழுந்து சத்தம் போட்டது. இனி நான் விளையாட மாட்டேன், சாரி என்றவளை சமாதானம் செய்து கண்ணை துடைத்து விட்டவன், இங்க பாரு நக்ஷு, நீயா இருக்கிறது தான் அழகு. யாரோ எதுவோ சொன்னாங்கன்னு நீ ஒன்ன மாத்திக்க முயற்சி செய்யாத. எப்பவும் இப்படியே உனக்கு பிடிச்சது போல இரு என்று செல்லமாக அவள் தலையை கலைத்துவிட்டு கையோடு கொண்டு வந்திருந்த அவளின் பொம்மையை நக்ஷத்திராவிடம் கொடுத்துவிட்டு சென்றான் ரித்விக். அன்று காலை மகளிடம் பேச அழைத்திருந்த கஜேந்திரன் அவள் தனியே இருக்க போர் அடிப்பதாகவும் தன்ஷிதாவும் பாவனாவும் வீட்டிலேயே இருப்பதில்லை என்றும் இயல்பாக வழக்கம் போல் வளவளவென பேசியதிலிருந்து கண்டு கொண்டவர் இந்து சொல்லி இருந்தபடி மகளை அழைத்து செல்வதற்காக உடனே கிளம்பி இங்கே வந்திருந்த போதுதான் எதிர்பாராமல் இதையெல்லாம் கேட்க நேர்ந்திருந்தது. தன் மகளிடம் கலா நடந்து கொண்டிருந்த விதத்தில் உண்டான கோபம் எல்லாம் ரித்விக்கின் பேச்சிலும் செயலிலும் காணாமல் போயிருந்தது. இப்படி தன் மகளை புரிந்து கொள்பவனே மருமகனாக வந்தால் நன்றாக இருக்கும் என அந்த நொடி அவருக்கு தோன்றியது. மறுநாள் ரித்விக் தொழில் சம்பந்தமான மீட்டிங்கிற்காக கிளம்பி சென்றுவிட மனமே இல்லாமல் கல்லூரிக்கு கிளம்பினாள் நக்ஷத்திரா. அவளுக்கும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் கல்லூரியில் டெஸ்ட் நடந்து கொண்டிருப்பதால் விடுமுறை எடுக்க முடியவில்லை. அதில் முகம் வாடி போக கல்லூரிக்கு கிளம்பியவளை கண்ட காஞ்சனா, பாவம் குழந்தை முகமே வாடி போச்சு, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டாதான் என்ன இந்து என்றார். அவளுக்கு டெஸ்ட் நடக்குது அண்ணி, அதனாலதான் கிளம்பி போறா, இல்லனா நாம சொல்லவே வேண்டாம், அவளே லீவ் போட்டுட்டு உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பா என்று மகளின் மனதை அறிந்தவராக கூறினார் இந்து. கடந்த 1 வருடமாக மகளிடம் உண்டாகி இருந்த மாற்றங்களையும் ரித்விக்கை காணும் போதெல்லாம் அவள் கண்களில் மின்னும் நட்சத்திரங்களையும் கண்டு கொண்டிருந்தவருக்கு மகளின் மனம் நன்றாகவே புரிந்திருந்தது. ரித்விக் இங்கே வரும் நேரங்களில் எல்லாம் அவன் பின்னேயே முகம் மலர சுற்றி கொண்டு இருக்கும் தன் மகளை காணும் போதெல்லாம் அவளின் மனம் போல் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை இந்துவின் மனதில் வலுப்பெற சரியான நேரம் வரும்போது இதை பற்றி தன் கணவனின் மூலம் காஞ்சனாவிடம் பேச நினைத்திருந்தார் இந்து. ஏனெனில் கஜேந்திரனுக்கும் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருப்பது இந்துவுக்கு தெரியும். ஒருமுறை இதை கஜேந்திரனே இந்துவிடம் சொல்லியும் இருக்கிறார். ஆனால் அப்போது நக்ஷத்திரா 10வது தான் படித்துக் கொண்டு இருந்தாள் என்பதால் இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேசி பிள்ளையின் மனதை கலைக்க வேண்டாம் என முடிவெடுத்து இருந்தார்கள். அத்தான் என்ன சொல்லுவாருன்னு தான் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு இந்து. அக்கா கண்டிப்பா ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கும் பிடிச்சிருந்தா இதுதான் நம் பொண்ணுக்கு சரியான வாழ்க்கையா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரே பொண்ணுன்னு கைக்குள்ளேயே வச்சு அதிகம் செல்லம் கொடுத்து தாங்கியே வளர்த்துட்டோம். வெளியே கல்யாணம் செஞ்சு கொடுத்தா அவங்க பாப்பாவை எப்படி நடத்துவாங்கன்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் எனக்கு ரித்விக் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் வந்ததுன்னு தோணுது. ஆனா அவனை தவிர வேற யாரையும் நம்ம பொண்ணுக்கு துணையா என்னால யோசிக்க கூட முடியல என்றிருந்தார். டெல்லியில் இருந்து நக்ஷத்திராவை அழைத்து கொண்டு திரும்பி இருந்த சில நாட்களில் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தவராக கஜேந்திரன். என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? ரித்விக்கிற்கு என்ன குறை? நல்லா படிச்சிருக்கான். அவங்க அப்பாவோட தொழிலை இப்ப அவன் தான் பாக்குறான். அதை வெற்றிகரமாகவும் நடத்திட்டு இருக்கான். இதுக்கு எல்லாம் மேல உறவும் உரிமையும் இருக்கு. நம்ம பொண்ண அவன் நல்லா பாத்துக்குவான்னு மட்டும் இல்லைங்க,
இந்த வீட்டுக்கு ரித்விக் மருமகனா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நானும் கூட நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ரித்வி மேல ஒரு நல்ல புரிதலும் நெருக்கமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. இதுல தயங்கவோ யோசிக்கவோ எதுவும் இல்ல. நேரம் வரும்போது பேசிக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று விட்டிருந்தார் இந்து. அதன் பின் பற்றிய பேச்சு பெரும்பாலும் இவர்களுக்கு இடையில் வரவே இல்லை. இதுதான் முடிவு என்று தெரிந்த பின் அதற்கான சரியான தருணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தனர் இருவரும்.